விடுமுறை நாட்களில் காஞ்சிபுரத்துக்கு அதிக அளவு பக்தர்கள் செல்லும் நிலையில் பாதுகாப்பு உள்ளிட்ட வசதிகள் செய்து கொடுக்கப்பட வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. பாரம்பரிய காஞ்சியில் 1000 ஆண்டுகளை கடந்த கோவில்கள் சில இன்னும் இருக்கின்றன. இதன் காரணமாகவே நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அங்கு செல்கின்றனர். ஆனால் தேவையான அடிப்படை வசதிகள் இன்றி அவதிக்கு ஆளாவதாக புகார்கள் எழுந்துள்ளன. தற்போது சபரிமலை மற்றும் மேல்மருவத்தூர் கோவிலுக்கு செல்லும் பக்தர்களின் வருகை அதிகரித்திருக்கிறது. இந்நிலையில் பக்தர்களின் தேவைகளை கோவில் நிர்வாகமும் ஏற்பாடு செய்து தர வேண்டும் என கோரிக்கைகள் எழுந்துள்ளன. பொருட்கள் வைப்பதற்காக அறைகள், கழிப்பிடம், கட்டண கழிப்பிடம், அதுக்கப்புறம் உதவி மையம் போன்ற திட்டத்துக்கிட்ட நிறைய திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் சில திட்டங்கள் பயன்பாட்டுக்கே வராமல் கிட்டத்தட்ட 8 வருஷமாக வீணாகி போயிருக்கு. ஒழுங்குபடுத்த போதிய கோவில் ஊழியர்கள் இல்லாததால் வெளிமாநில பக்தர்கள், குடும்பத்துடன் வந்த உள்ளூர் பக்தர்கள் என அனைத்து தரப்பினரும் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். விடுமுறை நாட்களில் போதிய ஊழியர்கள் கோவில்களில் பணியாற்றுவது இல்லை என்ற குற்றச்சாட்டும் நீண்ட நாட்களாகவே உள்ளது. ஏகாம்பரம் திருக்கோயிலில் பார்த்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் அதிகமாக வராங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கோயில் நிர்வாகம் 100 ரூபாயிலேருந்து 20 ரூபா வரைக்கும் டிக்கெட் வசூல் பண்ணுறாங்க. இந்த டிக்கெட்டை மட்டும் வாங்குறாங்க தவிர பக்தர்கள் முறையாக சாமி தரிசனம் செய்யறதுக்கு உண்டான எந்த விதமான வசதியும் செஞ்சு தரதுனால மிகுந்த அங்கே கூட்ட நெரிசல் ஏற்பட்டு வயதானவர், குழந்தைகள்லாம் மிகுந்த பாதிப்பு உள்ளாகியும் திருட்டு சம்பவங்களும் குற்ற சம்பவங்களும் அங்கே தொடர்ந்து நடைபெற்று வருது. இது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா கோயிலில் அறிவிப்பு செய்யணும். அதாவது ஏதாவது புகார் பக்தர்கள் தெரிவித்துக்கான புகார் சம்பந்தமான எந்த அறிவிப்பும் கிடையாது. கோயில் தொலைபேசி எண்கள் கிடையாது. இது குறித்து விளக்கம் கேட்க கோவில் நிர்வாகத்தினரை தொடர்பு கொண்ட போது அவர்கள் அலைபேசியை எடுக்கவில்லை. பக்தர்களின் சூழல் உணர்ந்து தேவையான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதே பக்தர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக காஞ்சிபுரம் செய்தியாளர் இஸ்மாயில்.